பல நபித்தோழர்கள் போருக்கு செல்வம் கொடுக்க வேண்டும் என்ற நிலைமை வந்தால் அந்த இரவில் உழைத்து அதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். நமக்கு என்ன, ஒரு 100 ரியால் இருக்கா, யாராவது ஒரு பெண்மணி வந்து நிப்பாங்க ஏழ்மையோட, ஒரு 2 ரியால் 3 ரியால் கொடுத்தாலே உள்ளத்துல அப்படி ஒரு கஷ்டம் வந்துடும். கொடுத்துட்டோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸ மாலு அப்தின் மின் ஸதகா. ஒரு அடியான் கொடுக்கக்கூடிய சதக்காவுடைய செல்வம் ஒருபோதும் குறையாது, ஒருபோதும் குறையாது. எப்படி குறையாது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டில் ஒரு முறை ஆட இருக்கிறார்கள். இரவுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில் வந்து கேட்கிறார்கள், ஆயிஷா, அந்த ஆட்டில் எது மிஞ்சியது? ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொன்னார்கள், இந்த பகுதி தான் அல்லாஹ்வுடைய தூதரே நமக்காக மிஞ்சி இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, இது அல்ல எமக்கு மிஞ்சியது, எதை நாம் கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. எதை நாம் ஏழைகளுக்கு பிறருக்கு கொடுத்தோமோ அதுதான் மிஞ்சியது. இது நாம் சாப்பிட்டு முடிப்பது. அல்லாஹு அக்பர். ஒரு அழகான ஒரு நிகழ்வை கேளுங்கள், உள்ளங்கள் எல்லாம் பூரித்துவிடும் இந்த நிகழ்வை கேட்டால். ஒரு ஏழ்மையான நிலையில் ஒரு தாய் வருகிறாள் 2 குழந்தைகளோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிடத்தில். ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டிற்கு உணவு கேட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய நிலைமையை பார்த்தவுடன், அவங்களுடைய வீட்டில் என்ன சாப்பாடு இருக்கும்? ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டில் என்ன சாப்பாடு? நம்ம இஃப்தார்ல வைக்கிற உணவு மாதிரியா? சஹர்ல வைக்கக்கூடிய வகை வகையான உணவுகள் மாதிரியா? ரமதான் பசியோடு காலை இஃப்தாரில் இருந்து சஹர் வரை இருப்பதற்கு, சஹரில் இருந்து இஃப்தார் வரை. ஆனா நமக்கு சஹர்ல சாப்பிடுற சாப்பாடு அடுத்த இஃப்தார் வரைக்கும் கூட போதுமானது. அல்லாஹு அக்பர். இஃப்தாருக்கு பிறகு 3 சாப்பாடு வருது. இஃப்தாருக்கு, மக்ரிபுக்கு பிறகு அப்புறம் கியாமுல் லைலுக்கு பிறகு. இல்ல மாஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த ஏழையான அந்த பெண்மணிக்கும் அந்த 2 குழந்தைகளுக்கும் 3 பேரித்தம்பழம் கொடுக்கறாங்க. அதான் அவங்க வீட்டில் இருந்தது. அந்த பெண்மணி பசியோடு இருந்த தங்களுடைய 2 பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொரு பிள்ளைக்கு 1 பேரித்தம்பழம், இன்னொன்னு தனக்கு. நியாயமான பங்கீடு, நியாயமான பங்கீடு தானே. அந்த தாய் சாப்பிடல அந்த 1 பேரித்தம்பழத்தை. அந்த 2 குழந்தைகளும் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் காத்து இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு பாக்குறாங்க அதை. அந்த 2 குழந்தைகளும் பேரித்தம்பழத்தை சாப்பிட்டு முடிச்சிருச்சு. தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு பிறகு அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிடலான்னு வாய்க்கு கொண்டு போறாங்க. அந்த 2 குழந்தைகளும் கேக்குது, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். உடனடியாக அந்த தாய் அந்த 2 பேரித்தம்பழத்தை பிரித்து ஒரு பகுதியை ஒரு குழந்தைக்கு, இன்னொரு பகுதியை இன்னொரு குழந்தைக்கு கொடுக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஃபஅஜபனி ஷஅனுஹா, அந்த பெண் செய்த அந்த செயல் என்னை ஆச்சரியப்படுத்தியது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடன் அதை நான் அறிவித்தேன். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத் அவ்ஜப லஹா பிகல் ஜன்னஹ் அவ் அஅதகஹா பிஹா மினன் நார். அல்லாஹ் இதனால் அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தை கடமையாக்கினான், அல்லது நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை அளித்தான். கொஞ்சம் யோசிங்க. தன்னுடைய குழந்தையின் பசியை ஆற்றியதற்காக அந்த பெண்ணை கண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவர்களை கண்டு நான் ஆச்சரியப்பட்டேன். ரசூலுல்லாஹ்விடத்தில் தெரிவித்தேன், இந்த செயலுக்காக சொர்க்கம் கடமையாக்கப்பட்டது அந்த பெண்ணுக்கு. நமக்கு சதக்கா கொடுத்தா சொர்க்கம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் தெரியாது. ஒரு ஏழைக்கு 2 திர்ஹம் கொடுத்தா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு யோசிச்சிருக்கோமா என்னைக்காது? சுப்ஹானல்லாஹ். சொர்க்கம் தொழுதால் மட்டும் கிடையாது, ஜக்காத்து கொடுத்தால் மட்டும் கிடையாது, ஹஜ் செய்தால் மட்டும் கிடையாது, வாரம் உம்ராக்கு போயிட்டு வந்தா மட்டும் கிடையாது. ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததற்காக ஒரு விபச்சாரியை அல்லாஹ் மன்னித்து இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் மன்னிப்பை வழங்கினான். இன்னொரு ஆண் தண்ணீர் கொடுத்ததற்காக இன்னொரு நாய்க்கு அல்லாஹ் அந்த ஆணை மன்னித்து அவருக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தினான். இதான் தீன்.
இதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் எதை செய்தாலும் அங்கே முடிவு சொர்க்கமாக அமையும். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்தர்ரா, முதல் தன்மை செயல்படுத்துவோமா இன்ஷா அல்லாஹ். வீட்டுல யாராவது ஏழை வந்து நின்றால் எது சுட வச்ச சாப்பாடோ, எது அன்னைக்கு சமைச்ச சாப்பாடோ அதை கொடுத்துட்டு, எது பழைய சாப்பாடோ அதை நம்ம சாப்பிடணும். எது சிறந்ததோ அதை பிறருக்கு கொடுத்து, எது போதுமானதோ அதை அதனோடு வாழ வேண்டும். நான் என் குழந்தைக்கு சிரமம் இருந்தால், அதற்கு மேல் சிரமம் உள்ள ஒரு குழந்தை இருந்தால், என் குழந்தைக்கு நான் கொடுப்பதை விட அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இந்த குழந்தைக்கு இருக்கிறத கொடுக்கணும். இவர்கள்தான் முஃமின்கள், இவர்கள்தான் முத்தகீன்கள். இரண்டாவது தன்மை வல் காதிமீனல் கைஸ், ரொம்ப முக்கியமான தன்மை, எல்லா பிரச்சனைக்கும் காரணமான தன்மை, எல்லா டைம் இருக்கக்கூடிய தன்மை. என்ன தன்மை? வல் காதிமீனல் கைஸ், கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள். முத்தகின்கள் யார்? கோபங்களை விழுங்குவார்கள். என்ன அர்த்தம்? கோபப்பட மாட்டார்கள். கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும்? எது கிடைக்கும்? பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம் கிடையாது, மெடிக்கல் செக்கப் போக வேணாம் கிடையாது. கோபத்தை அடக்கினால் சொர்க்கம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தோழர் கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், ஒரு அமலை சொல்லுங்கள், அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும். லா தக்தப் வலக்கல் ஜன்னah, கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு. உஇத்தத் லில் முத்தகீன், அந்த சொர்க்கம் அவர்களுக்காகத்தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் யார்? கோபத்தை விழுங்குவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரொம்ப அழகான ஹதீஸ், யார் ஒருவர் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும், வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும், யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான், ஹூரிலின் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்து செல்லு. உங்க மனைவி உங்களை கோபப்படுத்துறாங்கன்னு சொன்னா, அந்த கோபத்தை விழுங்குங்கள், அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று. ஹூர்லின் உண்டுன்னு சொல்லி அமைதியா இருந்துடணும். இல்ல மாஷா அல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, வல் காதிமீனல் கைஸ் என்றால் என்ன? கோபத்தை விழுங்குவது என்றால் என்ன? கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார், உம்மி மக்தூம், கண் தெரியாத நபித்தோழர். யார் இவர்? உம்மி மக்தூம் யார்? இவருக்கு என்ன வேலை சமூகத்தில்? அதான் சொல்லுவார். பிலால் அவர்களும் இவர்களும் முஅத்தின். கண் தெரியாத நபித்தோழர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவர் வருவதை பார்த்தவுடன் அபஸ வ தவல்லா, மனிதர் வந்த பொழுது முகம் சுளித்தீர்கள், திரும்பிக் கொண்டீர்கள். அபஸ என்றால் அரபி மொழியில் முகம் சுளித்தல் என்றால் உபூஸ். இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில 2 கோடு வரும்ல, நெத்திய சுருக்கணும், இந்த கோடுக்கு தான் உபூஸ்னு சொல்லுவாங்க அரபியில. அந்த நிலைமையில் முகம் சுளித்தார். அபஸ வ தவல்லா, அவ்வளவுதான் செஞ்சாங்க ரசூலுல்லாஹ். ஆனா உம்மி மக்தூமுக்கு தெரியுமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் இப்படி செஞ்சது? தெரியுமா? தெரியுமா? முடியாது, தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப கோபப்படும் போது உணர வேண்டும், இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான், அவனுக்கு தெரியும். அவனுக்கு இது பிடிக்காது. கோபப்படுபவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிக்க மாட்டான். ஒரு அறிஞர் சொன்னார், அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம். கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும். நாம் யார் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு? நீ இந்த படைப்பை படைத்தவனா? இந்த படைப்பிற்கு உரிமையாளனா?
முடியாது. வல் காதிமீனல் கைத் என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள். யாராவது கோபப்படுத்தினா, யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும் போயிரு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க. கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான், அடக்கிக் கொள்வான் உள்ளேயே, அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக. ஜஸாக்கல்லாஹு கைர், இனிமே நான் திருத்திக்கிறேன் போயிடுவார். அவர்கள் தான் கோபத்தை அடக்குபவர்கள். வல் காதிமீனல் கைத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், முஃமின்கள் யார், சொர்க்கவாதிகள் யார்? வல்லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இஸ்ம் வல் ஃபவாஹிஷ் வ இதா மா கதிபு ஹும் யக்ஃபிரூன். என்ன ஒரு குவாலிட்டி! அவர்கள் யார்? கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள். கோபம் வந்தால் கட்டுப்படுத்துவார்கள் என்றெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லல. அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள். கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும்? கோபப்படாதே, வலக்கல் ஜன்னah, உனக்கு சொர்க்கம் உண்டு. அது முக்கியமா? இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா? நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா? உனக்கு சொர்க்கம் முக்கியமா? இப்ப முத்தகீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள்.